Hello everyone, this is Dinesh. You're watching Learning. Last videoல practice drills பத்தி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருந்தேன். அப்போதான் wristோட flow ரொம்ப ஈஸியா இருக்கும், flexible இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். So இந்த வீடியோல ரொம்பவே முக்கியமான first alphabet பார்க்கலாம். Let's get into the video. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா lower case alphabets. lower case alphabets அப்படின்னா என்னன்னா alphabets ரெண்டு விதமா நம்ம பிரிச்சிருக்கோம். ஒன்னு lower case, இன்னொன்னு upper case. lower caseனா small letters, upper caseனா capital letters. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது lower case. lower case once நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் தான் upper case alphabets பார்ப்போம். நான் இங்க alphabets கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். அதாவது குரூப்பா பிரிச்சிருக்கேன். இந்த குரூப்பை நான் ஃபேமிலின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டும் ஒவ்வொரு ஃபேமிலிக்குள்ள சேர்ந்து இருக்கும். ஸோ இப்போ எப்படி நம்ம வீட்டில் வந்து அம்மா அப்பா தங்கச்சி தம்பி அண்ணா அக்காலாம் இருக்காங்க இல்லைங்களா, நம்ம எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் அப்பாவையோ அம்மாவையோ அக்காவையோ தம்பியவோ மாதிரி தான் ஒரு சாயலில் இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஆல்ஃபபெட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சாயல் இருக்குது. அதனால தான் ஆல்ஃபபெட்டை நான் ஃபேமிலின்னு சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஆல்ஃபபெட் லெட்டர் ஐ. லெட்டர் ஐ வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஆல்ஃபபெட். அதனால தான் லெட்டர் ஐயை சூஸ் பண்ணியிருக்கோம். எதனால் ஈஸின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது ரொம்பவே பேசிக்கான சிம்பிள் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் ஸ்லான்ஸை யூஸ் பண்ணி இந்த ஐயை ஃபார்ம் பண்ணிடலாம். லெட்டர் ஐயும் இதே மாதிரி ஒரு ஃபேமிலியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு இல்லைங்களா, 26 ஆல்ஃபபெட்ஸையும் நான் ஃபேமிலி வைஸாக நான் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை பார்க்குறோம். அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் லெட்டரை நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் லெட்டர் ஐ. லெட்டர் ஐ ரொம்பவே ஈஸியான ஆல்ஃபபெட். இருக்கிற சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் ஸ்லான்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக்ஸை யூஸ் பண்ணி இந்த லெட்டர் ஐயை ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இதை கர்சிவில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மேனுஸ்கிரிப்டில் நான் இங்கே ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் லெட்டர் ஐ. லெட்டர் ஐ எப்படி எப்படியெல்லாம் தப்பாக எழுதுறாங்க அப்படிங்கிறதையும் நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். ஒரு சிலர் இப்படி எழுதுறாங்க, ஒரு சிலர் இந்த மாதிரியும் எழுதுறாங்க, ஒரு சிலர் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஐயும் எழுதுறாங்க. பட் இது எல்லாமே தப்பு. ஏன்னா இது எதுவுமே ஒரு ப்ராப்பரான ஸ்லாண்டில் இல்லை, ப்ராப்பரான ஸ்ட்ரோக் சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணல. ஸோ நாம் இப்போ ப்ராப்பராக லெட்டர் ஐயை கர்சிவில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்க்ரீனில் பெருசாக உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ ஒரு நான் பிளாங்க் ஸ்க்ரீனில் தான் எழுதுகிறேன். அதுக்கப்புறமா நம்ம 4 ரூல் லைனில் எழுதலாம். ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நான் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட், கீழே வரேன் டவுன்வர்ட் பேக்வர்ட் ஸ்லாண்ட், மறுபடியும் ஒரு சின்ன ஒரு கர்வ் வருது இல்லைங்களா, இது என்ன கர்வ்? அண்டர் கர்வ். ஸோ இது அண்டர் கர்வ் ஒன்று கொடுக்குறேன். அப்புறம் மறுபடியும் மேலே போகிறேன், அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட். ஃபைனலாக ஒரு புள்ளி வைக்கிறேன். இந்த புள்ளிக்கு பேர் டைட்டில் டாட். இது எல்லாம் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நான் முன்னாடி வீடியோஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா மேலே ஒரு கார்டு கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி இந்த ஸ்ட்ரோக் சீக்வன்சஸ் அதை பற்றியெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட், அது ஸ்டெப் 1. செகண்ட் டவுன்வர்ட் பேக்வர்ட் ஸ்லாண்ட், கீழே வரேன் இல்லைங்களா, அது ஸ்டெப் 2. இப்போ சின்னதாக ஒரு கர்வ் கொடுக்குறேன், அண்டர் கர்வ், இது ஸ்டெப் 3. மறுபடியும் மேலே போகிறேன், அப்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்லாண்ட், ஸ்டெப் 4. ஃபைனலாக ஒரு டாட் வைக்கிறேன், டைட்டில் டாட், ஸ்டெப் 5. ஓகேங்களா? இப்போது உங்களோட 4 ரூல் நோட் புக்கை எடுத்துக்கோங்க. ப்ராக்டிஸ் ட்ரில் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஆல்ஃபபெட் எழுதுறதுக்கு முன்னாடியும் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் பிஃபோர் ரைட்டிங் த ஆல்ஃபபெட். ஓகேங்களா? நான் சொன்ன 3 ரூல்ஸ் இருக்குது, பேசிக்ஸில் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குங்களா? உங்களோட சிட்டிங் பொசிஷன் கரெக்டாக நிமிர்ந்து நேராக உட்காருங்க. ஒரு சேர் அண்ட் டேபிளோ இல்லைன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஸ்கோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. உங்கள் நோட் புக்கோட பொசிஷன் லெஃப்ட் பாட்டம் கார்னர், ரைட் ஹேண்டர்ஸ்க்கு செஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரைட் பாட்டம் கார்னர், செஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். உங்கள் ஹேண்டுக்கு ஏற்ற மாதிரி நோட் புக் பொசிஷன் வச்சுட்டிங்களா? இப்போ பென்சில் ஹோல்டிங் பொசிஷன் ஞாபகம் இருக்குங்களா? ரைட் ஹேண்டர்ஸ்க்கு 2 to 3 சென்டிமீட்டர்ஸ்,
அண்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு 4 to 5 சென்டிமீட்டர்ஸ். ஸோ 3 பொசிஷனும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிட்டிங் பொசிஷன், நோட்புக் பொசிஷன் அண்ட் பென்சில் பொசிஷன். இப்போ எழுதலாங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்லாண்டிங் லைன்ஸ் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அது ரொம்பவே ஆரம்பத்தில் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதில் அதே ஸ்லாண்டில் ஃபாலோ பண்ணி எழுதுறதுக்காக உங்கள் 4 ரூல்டு நோட்புக்கில் இதே மாதிரி ரொம்ப லைட்டாக பென்சிலில் நீங்களோ ரொம்ப குட்டீஸாக இருந்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸையோ விட்டு இந்த மாதிரி ரொம்ப லைட்டாக லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணி தர சொல்லுங்கள். இது எப்படின்னா 4 ரூல் நோட்புக் இருக்குன்னா எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடாது, எல்லா லைன்லையும் இருக்கக்கூடாது. ஒரு 10 லைன்ஸ் இருக்கு, 10 4 ரூல் லைன்ஸ் இருக்கு உங்கள் நோட்புக்கில் அப்படின்னா அதில் ஒரு ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸுக்கு இந்த மாதிரி ஸ்லாண்ட்ஸ் போட்டு வாங்கிக்கோங்க. நீங்களே போட்டுக்கிட்டாலும் சரி. ஏன்னா மீதி எல்லாம் ஸ்லாண்ட்ஸ் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்லை அட்லீஸ்ட் ஒரு 3 லைன்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க, மீதியை ஸ்லாண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் ஃபாலோ பண்ணுங்க. அப்போதான் இந்த கர்சிவ் ரைட்டிங் வெறும் நீங்கள் லைனை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நேச்சுரலாகவும் உங்களுக்கு எழுத வரும். இப்போ நோட்புக்கில் நம்ம எழுதலாம். ஃபர்ஸ்ட் நான் இப்போ பேஸ் லைனில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. நான் முன்னையே சொன்ன மாதிரி டிப் பென்சில் எடுத்துக்கோங்க. பேஸ் லைனில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்வர்ட், ஃபார்வர்ட், ஸ்லாண்ட். ஸ்டெப் 1 முடிஞ்சது. இப்போ கீழே வாங்க. டவுன்வர்ட், பேக்வர்ட், ஸ்லாண்ட். வந்துட்டீங்களா? அடுத்தது ஸ்டெப் 3 அண்டர் கர்வ். ஸ்டெப் 4 அப்வர்ட், ஃபார்வர்ட், ஸ்லாண்ட். நான் இப்போ இங்கே பிக்சரில் எழுதியிருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸ்டெப் 5 டைட்டில் டாட். இப்போ ஸ்க்ரீனில் இன்னொன்று சைடில் இப்போ ஒன்று வந்து ரெட் கலரில் எழுதியிருக்கேன். அது நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ விட்டு ஒரு வாட்டி ஒரு பென்சிலில் ரொம்ப லைட்டாக ஒரு ட்ரேசிங் லைன் மாதிரி ஒன்று ட்ரா பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். இந்த ஆல்ஃபபெட் ஐக்கு அந்த மாதிரி ஒரு 2-3 டைம் அவங்கள எழுதி தர சொல்லுங்கள் உங்கள் நோட்டில். அதுக்கப்புறமா அது மேலே எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எல்லாமே ஆன்லைனில் சொல்லித்தரேன் இல்லைங்களா, அதனால் என்னால் அதுக்கான மெட்டீரியல்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியல. இன்கேஸ் ஆஃப்லைன்லேயோ இல்லை ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ் நான் இங்கேயே டிஸ்கிரிப்ஷனில் ஃபியூச்சரில் நான் ஆட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம இதிலேயே ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் சொல்லித்தர மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஆல்ஃபபெட் ஐ ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அதே எனர்ஜியோட இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி இது எல்லாமே ஒரு ஃபேமிலியில் வருதுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஃபேமிலியில் இன்னும் 2 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. அது என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மீதி 2 ஆல்ஃபபெட்டோட நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.